ஆக்சுவலாக ஈரான் வந்து இப்போ அவங்களோட அடுத்த சுப்ரீம் லீடர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மஸ்தபா அலி கொமைனி ஏற்கனவே இருந்த ஸ்லைன் லீடர், அவருக்கு ஒன் ஆஃப் த சன். ஐஆர்ஜிசியில் கூட வந்து ஐஆர்ஜிசியில் இருந்தவர். எத்தனை தளபதிகளை நீங்கள் கொண்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஹிரார்கியை செட் பண்ணிட்டு போயிருக்காரு 37 ஆண்டுகள் ஆண்ட கொமைனி. ஈஸியாக மக்கள் புரட்சின்னு சொல்லி தோதான ஒரு பப்பட்ட நியமித்தை விடலாம் என்ற ட்ரம்பின் கனவு இன்றைக்கி வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு என்றைக்கு பேஸ் கொடுத்தாங்களோ இன்றைக்கி அவர்கள் ஈரானுடைய எதிர்த்தாக்குதலுக்கு பலியாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பாதி நேரத்தில் துபாயை விட்டு ஓடி போயின்னா ட்ரம்ப் அமெரிக்கன் மிலிட்டரியை காலி பண்ணிட்டே ஓடி போயிட்டாங்க. எல்லா எண்ணெய் வளங்களையும் கொள்ளையடிக்கின்ற எண்ணம் வந்து ட்ரம்ப்புக்கு அதிகார வெறி இருக்குது. அந்த வெறியை வந்து அமெரிக்கா மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அமெரிக்கா காங்கிரஸ் அதை ரிஜெக்ட் பண்ணுது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல் வார் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக அவங்க ஊரில் மக்களே வந்து எதிராக நிறைய பேர் வந்து போராட கிளம்பியிருக்காங்க. போராட்டம் ட்ரம்ப்புக்கு எதிராக போராடுறாங்க. அப்போ ட்ரம்ப்பை அடிக்கலாமா? ட்ரம்ப் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகணும். இது ஈரான் தரப்புலேருந்து என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னா 6 மாதம் போர் நடத்தக்கூடிய வலிமை வந்து எங்ககிட்ட 6 மாதத்துக்கு தாங்க முடியுமா இஸ்ரேல்? 6 மாதத்துக்கு ஈரானுடைய தாக்குதலை மிடில் ஈஸ்ட் தாங்குவாங்களாம்? ஈரான் அழிந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டோன்ற முடிவில் அவங்க ஈரான் இருக்கு. ஈரானில் வந்து அந்த பள்ளி தாக்கப்பட்டது வந்து உலகமே அதிர்ந்து போனது. கிட்டத்தட்ட 180 சிறுமிகள் வந்து இறந்தது வந்து உலகத்தையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இப்போ அதை வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார், ஈரான் வந்து தாக்க தெரியாமல் அவங்களே வந்து அதை தாக்கியிருக்காங்க. எதிரி தாக்க தெரியாமல் இத்தனை மிசைலை வச்சு இஸ்ரேலையும் மிடில் ஈஸ்டையும் அடித்தாங்க. எதிரி தாக்க தெரியாமையா B2 பாம்பரை காலி பண்ணால்? இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அடித்து குழந்தைங்களை கொன்னது யார்? இப்போ வந்து சைனா உள்ள வருது. 15 விமானங்களில் ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்கு. வடகொரியா சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. ரஷ்யா சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 3 நாடுகளும் உள்ளே வந்தால் அமெரிக்காவும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் கிட்டத்தட்ட 10வது நாளாக இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஈரான் வந்து இப்போ அவங்களோட அடுத்த சுப்ரீம் லீடர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கமேனி அவருடைய மகன் முஸ்தபா கமேனி அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரம்ப் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சொல்லியிருந்தார், ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடர் வந்து அமெரிக்காவோட தலையீடோடு இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து ஈரான் வந்து இப்படி ஒரு அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ஈரான் வந்து 37 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த அயதுல்லா அலி கமேனி ஒரு அருமையான சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கார். அந்த சிஸ்டம் வந்து சப்போஸ் சுப்ரீம் லீடருக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் ஒரு இன்ட்ரீம் லீடர்ஷிப் கவுன்சிலை உருவாக்க முடியும். அந்த கவுன்சில் வந்து பிரசிடெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து அந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸினுடைய 88 பேர்லேருந்து ஒருத்தர், 3 பேர் சேர்ந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை நடத்துவாங்க. இதில் அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அடுத்த சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தின்படி இன்றைக்கி வந்து மஸ்தபா அலி கொமைனி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ஒன் ஆஃப் த சன். அவர் ஏற்கனவே இருந்த ஸ்லைன் லீடர், அவருக்கு ஒன் ஆஃப் த சன். அவர் ஒரு கற்றறிந்தவர். ஐஆர்ஜிசியில் கூட வந்து ஐஆர்ஜிசியில் இருந்தவர். ஐஆர்ஜிசியினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஐஆர்ஜிசியும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எத்தனை தளபதிகளை நீங்கள் கொண்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஹிரார்கியை செட் பண்ணிட்டு போயிருக்காரு 37 ஆண்டுகள் ஆண்ட கொமைனி. அப்போ அந்த சிஸ்டம் வந்து ஈஸியாக மக்கள் புரட்சின்னு சொல்லி தனக்கு தோதான ஒரு பப்பட்ட நியமித்தை விடலாம் என்ற ட்ரம்பின் கனவு இன்றைக்கி தகர்ந்திருக்கிறது. ட்ரம்ப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹாலாவாக இருக்கார் அப்படின்றது, நீ வந்து உன்னுடைய ஆயுதத்தை வைத்து, உன்னுடைய B2 பாம்பரை வைத்து, போர் விமானங்களை வைத்து நீ தாக்கலாம். F-35 F-15 வச்சு இஸ்ரேலுக்கு கொடுத்து நியூக்ளியர் பாம்பு வரைக்கும் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மக்களின் ஆதரவோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈரானை வந்து வலிமைப்படுத்தி, ஈரானை வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்படுத்தி, நியூக்ளியர் டெவலப்மெண்ட்டில் ஈரானை வலிமைப்படுத்தி இப்படி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. நேற்று ட்ரம்ப் கூட சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களுக்கு ஆயில் தான் பேஸு, ஆயில் வளங்களை, எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கணும் அப்படின்றத ட்ரம்ப் ஓப்பனாக சொல்கிறாரு நேற்று ஒயிட் ஹவுஸில். வெனிசுலா ஆயில் வளத்தை கொள்ளையடிச்சிங்க, வெனிசுலா நாட்டு அதிபர் மார்க்கோ போலோவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு கிட்னாப் பண்ணிட்டு போனீங்க, வெனிசுலா ஆயிலை எடுத்தீங்க. கிரீன்லேண்டை பிடிக்கிறதுக்கு டென்மார்க்கை மிரட்டினீங்க, கிரீன்லேண்டுடைய ரேர் எர்த் மினரல்ஸை எடுக்கிறதுக்கு கிரீன்லேண்டை பிடிப்பேன்னு சொல்லி சபதம் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து ஈரானை அடித்தா தான் மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே வர முடியும்னு சொல்லி இஸ்ரேலை பேஸாக வச்சு ஈரான் அடிக்கிறார் அவர்.
இதெல்லாம் வந்து பக்குவப்பட்ட நாடுகளுக்கு இது வந்து அழகல்ல. வளைகுடா நாடுகள் அறிவை இறக்குமதி செய்தது, ஆயிலை ஏற்றுமதி செய்தது, நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் அமெரிக்காவுக்கு என்றைக்கு பேஸ் கொடுத்தாங்களோ இன்றைக்கி அவர்கள் ஈரானுடைய எதிர்த்தாக்குதலுக்கு பலியாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஓகே, பாதி நேரத்தில் அமெரிக்காவை துபாயை விட்டு ஓடி போயின்னா ட்ரம்ப்பு அமெரிக்கன் மிலிட்ரியை காலி பண்ணிகிட்டே ஓடி போயிட்டாங்க. சவுதியிலேருந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக திருப்பிட்டீங்க, எங்களை வந்து ஈரான் அடிக்குது, எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னீங்க. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் நாங்கள் வந்து சவுதியினுடைய ஆரம்கோ ஆயில் ஃபீல்டை நாங்கள் தகர்க்கலை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உங்கள் மேலே நட்பு நாடுகளான அரபு நாடுகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவது எங்களுக்கு நோக்கம் அல்ல, யூஎஸ்க்கு ஏர்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கு இந்த வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுத்த ஏர்பேஸை காலி பண்ணணும், அதை பயன்படுத்தி ஈரானை தாக்கினால் திரும்பி எதிர்த்தாக்குதல் நடத்தப்படும்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலு டெல்லவிவை சர்வநாசம் பண்ணிட்டாங்க. இனி வந்து இது திரும்பி இப்போ வந்து சைனா உள்ள வருது, 15 விமானங்களில் ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்கு, வடகொரியா சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு, ரஷ்யா சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாடுகளும் உள்ளே வந்தால், அமெரிக்காவும் உள்ளே வந்தால் இது மிகப்பெரிய ஒரு போராக முடியும். அந்த பகுதியே வந்து அமைதியற்ற பகுதியாக மாறிவிடும். பெரும்பாலான மிடில் ஈஸ்ட்டில் நம்ம இந்தியர்கள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, அமெரிக்காவில் தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாமே உலகமே வந்து ஒரு கிராமம் மாதிரி சுருங்கிருச்சு. இந்த நேரத்தில் சண்டை என்பதோ போர் என்பதோ ஒரு முடிவான தீர்வாக அமையாது. எனவே வந்து புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய மஜ்தபா கொமேனி ரஷ்யா, சைனா, வடகொரியா நாடுகளின் உதவியோட அமெரிக்காவோட பேசி, அமெரிக்காவும் இனிமேல் இந்த போரை வந்து வளர்த்து கொள்ளாமல் முடிவு கொண்டு வந்து மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஒரு அமைதியை ஏற்படுத்தணும். அமைதியை ஏற்படுத்தாம வரைக்கும் இங்கே வந்து ஒரு இது கிடையாது. எனவே வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரணும். எல்லா எண்ணெய் வளங்களையும் கொள்ளையடிக்கும்ன்ற எண்ணம் வந்து ட்ரம்ப்புக்கு அதிகார வெறி இருக்குது. அந்த வெறியை வந்து அமெரிக்கா மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அமெரிக்கா காங்கிரஸ் அதை ரிஜெக்ட் பண்ணுது, இது அன்கான்ஸ்டிடியூஷனல் வார் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக அவங்க ஊரில் மக்களே வந்து எதிராக நிறைய பேர் வந்து போராட கிளம்பியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக போராடுறாங்க. அப்போ ட்ரம்ப்பை நீக்கிடலாமா, ட்ரம்ப்பை தூக்கிடலாமா? அப்போ ஒரு நாட்டை வந்து பேசாமல் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம் அந்த ஆளுக்கு. அந்த அம்மா கொடுக்காம விட்டாங்க. நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்தா பேசாமல் இருப்பார் அவர். இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு ஒரு மக்களை வந்து மக்கள் உயிர்களை வந்து பலிகடா ஆக்கிவிட்டு தனது பிஸ்னஸ் நலனுக்காக அடுத்த நாட்டின் மீது போர் தொடுத்து வருவதெல்லாம் வந்து ஒரு பிரசிடெண்ட் செய்யக்கூடிய வேலையாக தெரியல. ஒரு ட்ரம்ப் என்ற ஒரு பிஸ்னஸ்மேன் பண்ணக்கூடிய வேலை மாதிரி தெரியுது. எனவே கார்ப்பரேட் கல்ச்சர் இந்த கேபிட்டலிஸ்டிக் மாடலில், வலதுசாரி மாடலில் கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து மக்களுக்கான கல்ச்சராக இருக்காது. எனவே அதெல்லாம் மாற்ற வேண்டிய சூழல் இன்றைக்கி வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகளுக்கு தான் இருக்குது. இந்தியா போல் ட்ரம்ப்புக்கு அடிமையான நாடுகளிடம் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி கிடையாது. மோடி மாதிரி ஆள் ட்ரம்ப்புக்கு அடிமைப்பட்ட பின்பு எதிர்த்து நின்று பிரச்சனையை முடிவு கொண்டு வரக்கூடிய பக்குவமோ தலைமை பண்போ இல்லை அதனுடைய செகாசிட்டியோ மோடி மாதிரி ஆளுகளுக்கு இல்லாமல் போச்சு. இந்தியா லாஸ்ட் த குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன். இந்தியா லாஸ்ட் த ஃபாரின் பாலிசி. இந்தியா ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் எனர்ஜி செக்யூரிட்டி பாலிசி டைட் அப் வித் ட்ரேடு. 30 நாளைக்கு நீ வந்து ரஷ்யாவில் ஆயில் வாங்கலான்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா இந்தியாவை ஆளுவது மோடியா இல்லை ட்ரம்ப்பா அப்படின்னு கேள்வி வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ந்து வரக்கூடிய நாட்டிற்கு வளரக்கூடிய நாட்டிற்கு ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, அது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் அமைதி என்பது எல்லா நாட்டுக்கும் தேவை. வரக்கூடிய எதிர்காலத்தை பாதுகாக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணும், எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சமுதாயம் உருவாகணும்னா போர் இல்லாத சமுதாயமாக அது மாறணும். அதே போல் வந்து இந்த ட்ரம்ப் வெர்சஸ் ஈரான், அது இவங்க வந்து இப்போ ஈரான் வந்து ட்ரம்ப்புக்கு அடி பண்ணிடுற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அதாவது ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
ஈரான் வந்து நிர்மூலமாயிடுச்சு, அவங்களோட எல்லா கட்டமைப்புகளும் வந்து நிர்மூலமாயிடுச்சு, அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு. ஈரான் தரப்புலேருந்து என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ இந்த ஐஆர்ஜிசி வந்து 6 மாதம் போர் நடத்தக்கூடிய வலிமை வந்து எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஈரானில் வந்து கமேனி தொடர்ந்து ரத்த உறவில் யாரும் வந்து அடுத்த சுப்ரீம் லீடர் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மீறி ஒரு ஆவேசமாக கமேனியோட அடுத்த மகன் அவர் வந்து இப்போ அடுத்த சுப்ரீம் லீடர் ஆகிறதுக்கு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரம்ப் வந்து முற்றிலும் எதிர்க்கிற அந்த ஒரு ஜோன்லேயே போகுது. இந்த நிலவரம் எப்படி சார் போகும்? நிலவரம் வந்து ஈரான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 6 மாதத்துக்கு தொடர்ந்து ஃபைட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த 6 மாதத்துக்கு யூஎஸ்ஸால் ஃபைட் பண்ண முடியுமா? 6 மாதத்துக்கு தாங்க முடியுமா இஸ்ரேலு? 6 மாதத்துக்கு ஈரானுடைய தாக்குதலை மிடில் ஈஸ்ட்டு யூஎஸ் ஏர்பேஸை வச்சுக்கிட்டு தாங்குவாங்களாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஈரான் அழிந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டோன்ற முடிவில் அவங்க ஈரான் இருக்காங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடரே காலி பண்ணிட்டாங்க. இனி என்ன அப்படின்ற அந்த வெறி வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அப்படிங்கும் போதும் இனிமேல் இது எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா, அமெரிக்கா இதில் ரொம்ப தலையிட்டு இதில் பிரச்சனை பண்ணிச்சுன்னா, சைனாவும் வடகொரியாவும் ரஷ்யாவும் இதில் இறங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதை தவிர்க்கணும். அதை தவிர்ப்பதற்கு புட்டின், ஜிபிங் அப்புறம் வந்து நார்த் கொரியா, கிம் இவங்கெல்லாம் முயற்சி எடுக்கணும். எடுத்தால் இது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே சார். அதே போல் ட்ரம்ப் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஈரானில் வந்து அந்த பள்ளி தாக்கப்பட்டது வந்து உலகமே அதிர்ந்து போனது. கிட்டத்தட்ட ஒரு 180 சிறுவர்கள், அதாவது சிறுமிகள், மோஸ்ட்லி 180 சிறுமிகள் வந்து இறந்தது வந்து உலகத்தையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இப்போ அதை வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார், ஈரான் வந்து தாக்க தெரியாமல், அதாவது எதிரி இதுகளை தாக்க தெரியாமல் அவங்களே வந்து அதை தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதிரி தாக்க தெரியாமல் எத்தனை ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் இத்தனை மிசைலை வச்சு இஸ்ரேலையும் மிடில் ஈஸ்டையும் அடித்தாங்க. எதிரி தாக்க தெரியாமையா B2 பாம்பரை காலி பண்ணா? சொல்லுங்கள். நீ தான் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அடித்து குழந்தைங்களை கொன்னது யார்? ட்ரம்ப்பு தானே. ட்ரம்ப்பு நெட்டன்யாகும் தானே கொண்டாங்க அந்த குழந்தைங்களை, அந்த மாணவர்களை பள்ளியில். அப்போ போருடைய வரைமுறையே மீறி தாக்குதல் நடத்தி குழந்தைங்களை கொன்னது, பள்ளியை தரமட்டமாக்கியது, மருத்துவமனையை நிர்மூலமாக்கியது, இதெல்லாம் பண்ணது யார்? அப்போ போர் குற்றவாளிகள்லாம் நீங்கள் உருவாகி நிற்கிறது நீங்கள் தானே உருவாக்கி நிற்கிறீங்க. அப்போ என்ன வேணாலும் சொல்லலாம், ஜெயித்தவன் என்ன வேணாலும் சொல்லலாம், ஜெயித்தவன் யார் வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம். உடனே அந்த குற்றச்சாட்டு உண்மையாயிருமா? சார், அதே போல் இப்போ வந்து ரஷ்யாவும் வந்து அதிரடியாக வந்து ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதாவது வந்து ஐநா கிட்ட வந்து முறையிட்டிருக்காங்க. அதாவது சர்வதேச சட்டங்கள் வெறும் காகித அளவில் மட்டும்தான் இருக்கிறதா, நடைமுறையில் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஈரான் மேலே வந்து அமெரிக்கா தொடுத்த தாக்குதலை வந்து விவாதிக்க சொல்லி ஐநாவின் 5 நிரந்தர வல்லரசு நாடுகள் அவங்க வந்து அந்த மீட்டிங் கூட்டணும் அப்படின்ற மாதிரி புட்டின் தரப்புலேருந்து கேட்கப்பட்டிருக்கு. இப்போ ரஷ்யாவும் வந்து இப்போ அதை வந்து சட்டப்பூர்வமாக அணுக ஆரம்பிச்சிட்டாங்களா ஈரானுக்கு எதிராக? இது எப்படி பார்க்குறீங்க? யுஎன் வந்து ஒரு செயலற்ற அமைப்பாக மாறி போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு செயலற்ற அமைப்பாக மாறி தன்மையை இழந்து நாட்டில் எங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அக்கிரமம் நடக்கிறதோ அதை தட்டிக்க கூட வழி இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது. எனவே அதனுடைய தெர் இஸ் நோ ரெலவன்ஸ் ஆஃப் ஐக்கிய நாடுகள் சபை. வீட்டோ பவர் இருந்தால் கூட 5 கண்ட்ரிக்கு அந்த இது இருந்தால் கூட அமெரிக்கா தான் அது ஸ்டில் டாமினேட்டிங் டிசிஷன் மேக்கர். அப்போ நீங்கள் எப்படி ஒரு ஐக்கிய நாடுகள் சபை வந்து அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கும்? அமெரிக்கா தான் அதுக்கு டிசிஷன் மேக்கர். அப்படின்னா யூஎன் வந்து லாஸ்ட் இட்ஸ் ரெலவன்ஸ். சரி, இன்னும் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து தாண்டி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு யூஎனுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு மற்ற நாடுகள் தயாராக இருக்கணும். அப்போ தான் அது இண்டிபெண்ட்டாக இருக்கும். நன்றிப்பா.